கோவை மாவட்டத்துல 10 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்காங்க. கார்த்திக், மோகன்ராஜ்ன்ற 2 வெறி பிடிச்ச நாய்ங்க. இன்னும் எவ்வளவு நாள் தாங்க இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு இருக்க போறோம்? இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி நியூஸை கேட்டு இருக்க போறோம்? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? யாரு சட்டத்தை மாத்தி எழுத போறா? யாரு சட்டத்தை திருத்தி எழுத போறா? இந்த மாதிரியான குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். அப்படி ஒரு சட்டத்தை எழுதுங்க சார். விஜயண்ணா, எங்களுக்கு நீங்க 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் கூட 2500 ரூபாய் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியான மாற்றம் வேணாம். 6 சிலிண்டர் கொடுக்குறீங்க தெரியுமா? அந்த மாதிரியான மாற்றமும் வேணாம். என் வீட்டு பிள்ளைங்களும் என்னுடைய அக்கா தங்கச்சும் ரோட்டுல போகும்போதும் தூங்கும் போதும் நிம்மதியா வாழணும், நிம்மதியா தூங்கணும். அந்த மாதிரியான மாற்றத்தை கொடுங்கண்ணா. இப்போ சட்டம் உங்க கையில இருக்குண்ணா. அந்த குற்றவாளிக்கு உங்களால தூக்கு தண்டனையை கொடுக்க முடியுமா? இந்த மாதிரியான மாற்றத்தை உங்களால எங்களுக்கு கொடுக்க முடியுமா? ரோட்டுல புள்ளைங்களை கிடைக்கிற திருநாய கொல்றீங்க, அது முக்கியம்தான். ஆனா மனுஷங்க, இந்த மனுஷ வேஷம் போட்டிருக்கானே தெரியுமா, இல்ல வெறி பிடிச்ச நாய்ங்க, புள்ளைங்களை வேட்டையாடுறாங்க தெரியுமா, வெறி பிடிச்ச நாய்ங்க, அவனுங்களே ஏன் ஃப்ரீயா விட்டு வச்சிருங்க? அவனுங்களே சேர்த்து கொல்லுங்க. அந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வாங்க.